ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்விசிபிள் பைப்பிங் வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்கிறத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இது வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். ரொம்ப வந்துட்டு சூப்பரான ஃபினிஷிங் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் ரைட் சைடு ராங் சைடு எதுன்னு வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் அந்த லைனிங் கிளாத்தை வச்சு கண்டுபிடிச்சாதான். மற்றபடி ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகேங்களா, வாங்க இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ லைனிங் பீஸ் வந்துட்டு நான் கீழே போட்டிருக்கேன். லைனிங் பீஸோட பேக் பக்கம் இது வந்துட்டு நல்ல பக்கம், லைனிங் பீஸோட நல்ல பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் வந்துட்டு லைனிங் பீஸோட நல்ல பக்கத்தை பார்த்து இருக்க மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டர் பாயிண்ட் ரெண்டும் ஒரே ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஆம் ஹோல் பக்கமும் ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் இது மாதிரி லைன் போடுறதுனா கூட போட்டுக்கோங்க. இது மாதிரி வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம தைக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பீஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது வந்துட்டு ராங் சைடு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ராங் சைடு மேல் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். வெளிப்பக்கம் அதாவது கெட்ட பக்கம் ரெண்டு வெளிப்பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம இந்த ஷோல்டரை வந்துட்டு கரெக்டாக நம்ம தையலுக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அந்த அளவுக்கு தைச்சி விடுங்க. நான் வந்துட்டு 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தேன். கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு நான் தைச்சி விட்றேன். நீங்கள் வந்துட்டு பிகினர் உங்களுக்கு கரெக்டாக தைக்க தெரியலனா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலேயே தைச்சி விடுங்க. அப்போது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு பக்கம் ஷோல்டருமே நான் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதிலே வச்சு தைச்சி விடலாம். அதே மாதிரி நெக்கு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்கு பக்கம் ரெண்டு பீஸுமே வந்துட்டு நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் பீஸில் வந்துட்டு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஆம்ஹோல் பக்கம் அந்த பக்கம் தான் இருக்கணும். நெக்கு பக்கம் உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு இதை லைனிங் பீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் பாயிண்ட் ரெண்டையும் இதே மாதிரி ஒன்றா வச்சுட்டு நம்மளோட ஃப்ரண்ட் நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, பேக் நெக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக கட்டிங்கில் போட்டிருந்தா கூட ஸ்டிச்சிங்கில் ப்ராப்ளம் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் கட்டிங்லேயே கூட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஒருக்கா செக் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் கட் பண்ணி ஈவன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே சேம் டு சேம் இதே மாதிரி நம்ம மெயின் பீஸையும் வச்சு தைக்கும் போது இந்த பீஸரெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸையும் இதே மாதிரி வச்சு நல்லா கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு மெயின் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணியிருந்தேன். அதை வந்துட்டு இது மாதிரி நான் கொஞ்சம் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மெயின் பீஸை வந்துட்டு லைனிங் பீஸை வந்துட்டு மெயின் பீஸுக்கு மேலே வச்சு ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே நான் வந்துட்டு இது மாதிரி கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்ததை நான் கரெக்ட் பண்ணி ஷோல்டர் அண்டு நெக்கை வந்துட்டு கரெக்ட் பண்ணி இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் ஆம்ஹோல் பக்கமெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். எப்பொழுதுமே லைனிங் பீஸ் நம்ம வந்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, சுற்றிலுமே நம்ம ரெண்டும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்துட்டு ட்ரிம் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடுக்கு வந்துட்டு நீங்கள் ஷோல்டர் அண்டு வந்துட்டு நெக் போர்ஷன் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால நான் அதை வந்துட்டு இப்போ இது மாதிரி ஈவன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இந்த இடத்துல அந்த நெக் போர்ஷன் வந்துட்டு கரெக்டாக எனக்கு லைனிங் பீஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஷோல்டருமே அதே அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, எந்த இடத்துல தையல் போடணுங்கிறத இதை வந்துட்டு இந்த மாதிரி பின் வச்சு பின் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் மெயின் பீஸையும் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ வந்துட்டு மெயின் பீஸ்லேயும் வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி லைனிங் பீஸ்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி நான் பின் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நான் வந்துட்டு இதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறத இது மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதுக்கு மேலே பைப்பிங் வந்துட்டு இதுக்கப்புறமா தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெண்டு பீஸையும் ஒன்றா போட்டு பின் பண்ணி எந்த இடத்துலையாவது முன்ன பின்ன இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு லைனிங் பீஸ் தான் கரெக்டான அளவு. லைனிங் பீஸ் அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு இதை ட்ரிம் பண்ணணும். ஓகேங்களா, மெயின் பீஸில் முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு லைனிங் பீஸ் அளவுக்கு தான் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு த்ரெட் பைப்பிங் கொடுக்க போகிறேன். த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கிராஸ் பட்டி வந்துட்டு எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணி இதை வந்துட்டு நான் பீசஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு த்ரெட் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சிங்கிள் ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நான் வந்துட்டு இது மாதிரி த்ரெட் பைப்பிங் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த கிளாத்தை வந்துட்டு ரெண்டாக மடக்கி அதில் மிடில் போர்ஷனில் இந்த மாதிரி த்ரெட்டை கொடுத்து பொறுமையாக தைச்சி விடணும். ஓகேங்களா, இந்த பாருங்கள் பொறுமையாக வந்துட்டு நான் தைக்கிறேன். சிங்கிள் ஃபுட்டு போட்டு தான் நான் வந்துட்டு இந்த த்ரெட் பைப்பிங் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு நம்ம தைக்கலாம்.
ரொம்ப இழுக்க வேண்டாம், சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணாலே போதும், ரொம்ப இழுக்கணுங்கிற நெசசரி கிடையாது. ஓகேங்களா? இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தச்சு விட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தச்சு விட்டுக்கலாம். இதை நீங்கள் வந்துட்டு இந்த பீஸு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணிக்கணும். உங்களோட நெக் அளவுக்கு இந்த வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்க துணி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சுற்றிலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, கம்மியாக இருக்கிற மாதிரி எது எடுத்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அதனால் நம்மளுக்கு நெக்குக்கு தேவையான அளவு துணியை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு இது மாதிரி த்ரெட் பைப்பிங் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு லைனிங் பீஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? லைனிங் பீஸை எடுத்துகிட்டு இதோட இந்த ஷோல்டர் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு நெயில்ஸ் வச்சு இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அயன் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி விட்டு நம்ம நார்மலாக என்ன செய்வோம், இந்த மாதிரி தான் வந்துட்டு வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஓகேங்களா? வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நார்மலாக இங்கேருந்து வச்சு கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணும்போது இங்கேருந்து வச்சு அட்டாச் பண்ணி கொண்டு வருவோம். இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த சைட்லேருந்து அட்டாச் பண்ணி கொண்டு போகிறேன். ஏன்னா வந்துட்டு என்னோடது வந்துட்டு ரைட் சைடு உள்ள மாதிரி உள்ள அந்த சிங்கிள் ஃபுட்டு நம்மளுக்கு எந்த பக்கமாக உள்ளது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்க வேண்டியதான். என்னோடய பீஸில் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது தையல் போட முடியாது பாருங்கள். இந்த பக்கமாக நம்மளுக்கு த்ரெட் இருக்கிறதுனால போட முடியாது. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ இந்த பக்கமாக வச்சு தச்சு விட்டு கொண்டு போகிறேன். நம்ம எப்பொழுதும் ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்து முடிப்போம். நான் இப்போ வந்துட்டு இதில் லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இது இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபுட் வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் வந்துட்டு கரெக்டாக இந்த 2 பீஸும் ஒன்றா வச்சு தச்சு விட்றேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த த்ரெட் பைப்பிங்க்கு உள்ள பீஸை வைக்கிறேன். அதே மாதிரி அந்த த்ரெட்டை ஒட்டின மாதிரி தையல் போடுறேன். ஓகேங்களா? இந்த த்ரெட் பைப்பிங்க்கு உள்ள பீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஈவனாக இருக்க மாதிரி நம்ம ட்ரிம் அவுட் பண்ணியிருக்கோம். அதனால பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம அந்த 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு, இல்லை 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு அந்த அளவுக்கு மட்டுமே நம்ம கரெக்டாக தையல் போட்டுட்டு வருவோம். ஓகேங்களா? அதனால வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது 2 பீஸுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வந்துட்டு 2 ஈவனாக வச்சு இன்னொரு இடத்துல நீங்கள் வந்துட்டு இந்த த்ரெட் பைப்பிங்க்கு உள்ள இந்த பீஸை வந்துட்டு வெளியில் தள்ளி அந்த மாதிரிலாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் வராது. கரெக்டாக வைங்க, ஈவனாக வைங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப இழுக்கெல்லாம் வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. இப்போ பார்க்கும்போது தெரியும் நான் ரொம்ப ஃப்ரீயாக தான் விட்டு இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறேன். ஜஸ்ட்டு வச்சு நம்ம பாட்டில் தைச்சோம்னாலே அது பாட்டில் வந்துட்டு அழகாக நம்மளுக்கு தைச்சி கொடுக்கும். ரொம்ப இழுக்கெல்லாம் வேண்டாம், துணியை பிடிச்சி இழுக்க வேண்டாம், ரொம்ப சுருக்கவும் வேண்டாம். நீங்கள் வந்துட்டு அந்த மிஷினோட போக்குக்கு விட்டாலே நம்மளுக்கு நீட்டாக வரும். பாருங்கள், நான் வந்துட்டு இந்த வளைவு பக்கமெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன், ஒன்றுமே பண்ணலை. கொஞ்சம் தூரத்தில் வச்சு நம்ம அப்படியே தைச்சோம்னாலே வந்துட்டு அதை நம்ம பிடிக்கிறத வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் வச்சு இப்படி பிடிங்க. 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் பிடிங்க. ரொம்ப பக்கத்தில் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்துறீங்க. அதனால் கொஞ்சம் தூரத்தில் வச்சு பிடிச்சி நீங்கள் பேசாமல் தைச்சிட்டே வந்தீங்கனாலே அதுவே வந்துட்டு அந்த துணிக்கு எந்த அளவுக்கு லூஸ் தேவையோ அந்த அளவுக்கு அது எடுத்துக்கும். நம்ம வந்துட்டு லூஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பிடிச்சி இழுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் ஒரு இன்ச்சு போல் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி பிடிச்சோம்னாலே அதுவே தேவையான லூஸை வந்துட்டு எடுத்துக்கும். இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சி விட்டுக்கலாம். ஆனால் கரெக்டாக தைக்கிறது மட்டும் அந்த த்ரெட் பைப்பிங் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையலுக்கு மேலேயே உழுவுற மாதிரி கொடுங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்துட்டு த்ரெட் பைப்பிங் கொடுத்துட்டு தைச்சதுனால அந்த தையலுக்கு மேலேயே கரெக்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் அதை தைச்சி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இதுக்கும் மேலே இப்போ நம்ம மெயின் பீஸ் தைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது மாதிரி வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பின் பண்ண போகிறோம். இந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஏதோ ஒரு சைடில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியோட நல்ல பக்கமும் இந்த துணியோட நல்ல பக்கமும் ஒன்றா மீட்டு பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கெட்ட பக்கம் 2 வெளியே பக்கமாக இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெயின் பீஸோட தையலெல்லாம் மேலே இருக்குது, அதே மாதிரி நல்ல பீஸோட தையல்லாம் அடியில் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஷோல்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சிட்டு இது மாதிரி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கோங்க.
இந்த இடத்துல 2 தையல் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த தையலுக்கு மேலே கூட வச்சு இது மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஷோல்டரில் ஒரு பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுத்த ஷோல்டர்லேயும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு அடுத்த ஷோல்டர் கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் அடுத்த ஷோல்டர்லேயும் இதே மாதிரி இன்னொரு பின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சுற்றிலுமே பின் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சுற்றிலுமே பின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்துட்டு மெயின் பீஸு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம இதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனால் ரொம்ப வந்துட்டு நீங்கள் முன்ன பின்ன கொடுத்துடாதீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ரெண்டையும் வந்துட்டு நீங்கள் நெக்கு பக்கம் மட்டும் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்துட்டு தையலுமே வந்துட்டு ரொம்ப இழுத்தும் தைச்சிட மாட்டோம், ரொம்ப வீட்டும் தைச்சிட மாட்டோம். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஃபுல்லாக சுற்றிலும் இதே மாதிரி பின்னூசி வச்சு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது தான் நம்மளுக்கு விலகாமல் வரும், நழுகாமல் வரும். ஓகேங்களா, நீங்கள் எப்பொழுதுமே இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு 2 பீஸையும் வச்சு பின் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே பின் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் மட்டும் நான் பாக்கி இருக்குது, இதையும் வந்துட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கு மட்டும் நான் வந்துட்டு உள்பக்கம் உள்ள துணியில் வச்சு பின் பண்ணுறேன். அதாவது லைனிங் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதில் வச்சு பின் பண்ணுறேன். நான் இதை அப்படியே தைச்சிடலான்னு தான் எடுத்தேன். ஆனாலும் வந்துட்டு சரி பின் பண்ணிக்கலான்னு இந்த இடத்துல பின் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுவே வந்துட்டு இந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துலேருந்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறேன். அதாவது லைனிங் துணி இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் தான் வந்துட்டு நான் தையல் போடுறேன். மெயின் பீஸ் எனக்கு அடியில் இருக்குது. லைனிங் துணியில் வந்துட்டு இது மாதிரி நம்ம தையல் போடலாம். அதே மாதிரி நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, அதோட இதை வந்துட்டு நம்ம தடவி பார்த்து அப்படியே வந்துட்டு தையல் கொடுக்கணும். ஏற்கனவே இப்போ லைனிங் பீஸ்லங்கும்போது நம்ம ஏற்கனவே தச்சு விட்ட தையல் வேறு இருக்கும், அதுக்கு மேலே கொடுங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் லூஸாக கூட கொடுத்துருப்போம், அதையெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் இது மாதிரி தொட்டு பார்க்கும்போது அது வந்துட்டு எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு, எந்த இடத்துல போயிட்டுருக்குங்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தையலை நல்லா த்ரெட்டை ஒட்டி போடுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கும்போது மேபி கொஞ்சம் வந்துட்டு தள்ளி லூஸாக கொடுத்துருந்தா கூட இந்த டைம் தைக்கும்போது அதை வந்துட்டு சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தைச்சி விடணும். தைச்சி விடும்போது நான் த்ரெட்டை வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியும். நல்லாவே உங்களுக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் கிளியராக தெரியலைன்னு நினைக்கிறேன். நீங்கள் தைக்கும்போது நல்லா வந்துட்டு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அந்த த்ரெட்டு இருக்கிறத. அந்த த்ரெட்டு எந்த இடத்துல இருக்குங்கிறத இது மாதிரி தொட்டு விட்டு ஒரு கையால் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக வந்துட்டு அந்த த்ரெட்டுக்கு நேராக மேலே வச்சு அமுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதோட அச்சு தெரியுமா, அந்த அச்சை ஒட்டி நல்லா நெருக்கி தையல் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த த்ரெட் பைப்பிங் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். மேபி உங்களுக்கு இது மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னா நீங்கள் இதை முடிச்சுட்டு இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம பின் போட்டிருக்கோம் சுற்றிலும். இப்போ கூட ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும், அதனால் வந்துட்டு பின் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துட்டு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கேப் இருக்க மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா, இப்போ நான் ஃபுல்லாகவே இது மாதிரி தைச்சி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, இப்போ தைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்துட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது நாச்சஸ் போட்டுக்கலாம். நாச்சஸ் போட்டுட்டு நம்ம இந்த லைனிங் பீஸை ஃபுல்லாக அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த லைனிங் பீஸை அப்படியே வந்துட்டு உள் பக்கமாக திருப்புறோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே வெளிப்பக்கம் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதை வந்துட்டு நம்ம அப்படியே உள் பக்கமாக திருப்பிடுறோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஷோல்டர் பாயிண்ட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம இன்விசிபிள் பைப்பிங் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். இது அடுத்த ஷோல்டர், 2 ஷோல்டருமே அதே மாதிரி கரெக்டாக வந்துட்டு மீட்டப் ஆகணும். நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பின் வச்சு பின் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா, இதை ஃபுல்லாகவே நான் வந்துட்டு சுற்றிலும் அந்த நெக்கு சுற்றிலுமே இது மாதிரி எடுத்து விட்டுக்கிறேன், உள்பக்கமும் வெளிப்பக்கமும். உங்களுக்கு எது உள்பக்கம் எது வெளிப்பக்கமுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்துட்டு இதோட ஃபினிஷிங் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் டைமே வந்துட்டு செம்மையான ஃபினிஷிங் வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இதே அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த பைப்பிங் வந்துட்டு பண்ணதில்.
ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப வந்துட்டு அந்த ஃபினிஷிங்கும் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைமுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒன்லி அந்த த்ரெட்டு மட்டும் வெளியில் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். 2 ரெட் கலர் பீஸும் வந்துட்டு உள்ளே இருக்குது. இந்த கோல்டன் மட்டும் அழகாக வெளியில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஒரு அயன் கூட பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இந்த பைப்பிங் 2யும் வந்துட்டு வச்சுட்டு இந்த ரெட் கிளாத் 2யும் ஒன்றா அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஒரு தையல் போட போகிறோம். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு தையல் போடுறேன். இப்போ தையல் போடுறதுக்குமே பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் ஃபுட் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இந்த சைட்லேயே வந்துட்டு நான் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இந்த பைப்பிங் மட்டும் வெளியில் இருக்க மாதிரி வச்சு நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். எனக்கு சிங்கிள் ஃபுட்டே இது போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நான் வந்துட்டு கரெக்டாக சுற்றிலும் வந்துட்டு இதே மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக கொடுக்குற பைப்பிங்கை விட இந்த த்ரெட் பைப்பிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மலாக த்ரெட் பைப்பிங் இல்லாமல் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதை விட இது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்மளுக்கு இதில் வந்துட்டு சிங்கிள் ஃபுட் மட்டும் நெசசரி. நம்ம சிங்கிள் ஃபுட் இல்லாமல் இதில் ட்ரை பண்ண முடியாது. ரொம்ப ரிஸ்க்கு. அது பிகினிங்லாம் சுத்தமாக வரவே வராதுங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃபுட் வச்சுக்கோங்க. சிங்கிள் ஃபுட் வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களையே ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு இதோட ஃபினிஷிங் வந்துட்டு செம்மையாக இருக்குது. இப்போ நான் இதை ஃபுல்லாகவே வந்துட்டு நெக்லைன் ஃபுல்லாகவே இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மெயின் கிளாத்து லைனிங் கிளாத்தையும் வந்துட்டு வச்சு இது மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், இது மாதிரி வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு நான் லைனிங் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமும் வச்சு தையல் போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், மெயின் பக்கம் எல்லா பக்கமுமே எக்ஸ்ட்ரா தான் பீசஸ் இருக்குது. நெக் பக்கம் மட்டும்தான் நான் கரெக்டாக வந்துட்டு கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் வந்துட்டு எல்லா பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குது. இதே மாதிரி நான் சுற்றிலுமே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் இது மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். நான் கீழே வரைக்கும் எல்லா பக்கமுமே ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் என்னோட அந்த பைப்பிங். ஓகேங்களா. இது வந்துட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டே இல்லாத அளவுக்கு இந்த பைப்பிங் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட அடுத்த பார்ட்டில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த பட்டி அட்டாச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் எப்படி பைப்பிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.